பணப்பட்டுவாடா செய்ததாக தேர்தல் ரத்து செய்யப்பட்ட வேலூர் மக்களவை தொகுதிக்கு தேர்தல் நடத்த உத்தரவிடக்கூடிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. அதில் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அவசர வழக்காக நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் தற்போது மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்திகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் துணை ஆசிரியர் மகாலிங்கம் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பான அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வேலூர் தொகுதி தேர்தல் ரத்து செல்லுமா என்ற அந்த வழக்கில் அந்த மனுவையே தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்கள் என்ன? வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலை ரத்து செய்தது சரிதான், அதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. வேலூர் மக்களவை தேர்தல் ரத்தை எதிர்த்து 2 மனுக்கள் இன்று காலையில் தாக்கல் செய்யப்பட்டன. அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம், அதே போல் சுயேட்சை வேட்பாளர் சுகுமாரன் ஆகிய 2 பேர் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது ஒரு சம்பந்தப்பட்ட கட்சியினுடைய வேட்பாளர் தொடர்புடைய இடங்களில் தான் ரொக்கம் என்பது சிக்கியது. எனவே அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், தேர்தலை ரத்து செய்தது தவறு என்று விவாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இதில் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டன. வருமான வரித்துறை சோதனையில் கிடைத்த தொகையை தாண்டி வேட்பாளர்களுக்கு பட்டுவாடா என்பது செய்யப்பட்டிருக்கலாம் என்று விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மீதமுள்ள தொகைதான் வருமான வரித்துறைக்கு சிக்கி இருக்கிறது என்று வருமான வரித்துறை தரப்பில் கூறப்பட்டது. இது மட்டுமின்றி மிக முக்கியமான விஷயம், ஏசி சண்முகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொன்ன விஷயம், இது இந்த ரத்து என்பது குடியரசுத் தலைவர் எடுத்த ஒரு முடிவாக இருக்கிறது. எனவே இது சட்ட சரத்துகளுக்கு எதிரானது என்று வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. ஆனால் இதை மிக தெளிவாக தேர்தல் ஆணைய தரப்பில் மறுப்பு தெரிவித்தார்கள். இந்த முடிவை எடுத்தது தேர்தல் ஆணையம், அதற்கு ஒப்புதல் அளித்தது குடியரசுத் தலைவர் அலுவலகம். எனவே அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. எனவே தேர்தலை ரத்து செய்தது சரிதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று மிக தெளிவாக இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து மகாலிங்கம் இது தொடர்பான விவரங்களை பேசலாம். அதற்கு முன்பாக நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், இந்த தேர்தல் ரத்தானது சரிதான் என்று அந்த மனுவையும் தள்ளுபடி செய்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த விவரங்கள், அந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விவரங்கள் என்ன, அம்சங்கள் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம். அதாவது இந்த வழக்கில் காலை விசாரணை நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் எந்த காரணத்துக்காக இந்த ஒரு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது என்ற விவரங்களை நீதிபதி தெரிவிக்கவில்லை. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கு தொடர்ந்த 2 மனுக்களும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. இந்த உத்தரவுக்கான அந்த நகல் நாளை வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக அதாவது இந்த தேர்தல் வழக்கு இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் 2 பேர் தாக்கல் செய்தார்கள். அதாவது வேலூர் தொகுதி தேர்தலை ரத்து செய்த அந்த அறிவிப்பாக எடுத்து அதிமுக வேட்பாளர் ஏசி சண்முகம் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் சுகுமாரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த ஒரு மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனுவை இன்று அவசர வழக்காக இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் ஏசிஎஸ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசன் எடுத்து வைத்த முக்கியமான வாதங்களை பார்க்கும்போது, அதாவது தேர்தல் அறிவித்த பின்னர் தேர்தல் நடவடிக்கைகளில் தலையிட குடியரசுத் தலைவருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி எந்த ஒரு அதிகாரமும் வழங்கப்படவில்லை. முறைகேடுகளில் ஈடுபடும் வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய மட்டுமே குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதாவது தேர்தலை நடத்தவும் கண்காணிக்கவும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அரசியல் சாசன சட்டப்படி தேர்தலை ரத்து செய்வதற்கு குடியரசுத் தலைவருக்கு எந்த ஒரு அதிகாரம் வழங்கப்படவில்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ அல்லது இயற்கை தேர்தல் ஏற்பட்டால் மட்டுமே இந்த தேர்தல் ரத்து செய்யவோ அல்ல தள்ளி வைக்கவோ முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. பணப்பட்டுவாடா செய்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யலாமே தவிர இந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே தேர்தலை ஒட்டுமொத்தமாக தேர்தல் ரத்து செய்ய முடியாது. பிற வேட்பாளர்களும் கருத்தில் கேட்காமல் தற்போது அவர்கள் தண்டிக்கும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே திட்டமிட்டபடி தேர்தல் நடத்த வேண்டும் என்று அவர் தரப்பில் ஒரு வாதம் வைக்கப்பட்டது. 2வது மனுவாக சுயேட்சை வேட்பாளர் சுகுமாரன் என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்தார். அவர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஏஆர் சுந்தரேசனை பொறுத்தவரைக்கும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்டது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஒட்டுமொத்தமாக தேர்தல் ரத்து செய்தது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பினார். அதாவது அவர் வீட்டில் சோதனை நடந்த நாள் முதல் நேற்று மாலை வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் மற்ற வேட்பாளர்கள் செய்த பிரச்சாரங்கள் அவருடைய உழைப்புகள் அனைத்தையுமே தற்போது வீணாகி போனதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்கு முன்னதாகவே அனைத்து பணம் வருமான வரித்துறை கைப்பற்றி விட்டார்கள். எனவே மேற்கொண்டு அந்த ஒரு தொகுதியை வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் பணம் பட்டுவாடா செய்ததாக இதுவரைக்கும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் எழவில்லை. எனவே அந்த பணம் பட்டுவாடா செய்வதற்கு முன்னதாகவே அந்த பணங்கள் முழுவதும் கைப்பற்றப்பட்டு விட்டது. ஒருவேளை முறைகேடு நடைபெற்றிருந்தால் கூட
தேர்தல் முடிந்த பிறகு சம்பந்தப்பட்ட வேட்பாளருக்கு எதிராக ஒரு தேர்தல் வழக்கு தொடரலாமே தவிர இப்படி ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யக்கூடாது என்று அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அல்லது பணம் கைப்பற்றப்பட்ட இதே போல மற்ற தொகுதிகள், அதாவது பணம் இது போன்ற பணம் கைப்பற்றப்பட்ட அனைத்து தொகுதிகளுக்கும் இதே போல தேர்தல் ரத்து செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தால் நியாயமாக இருந்திருக்கும். ஆனால் வேலூர் தொகுதிக்கு மட்டும் இது போன்ற தேர்தல் ரத்து செய்தது ஒருதலைபட்சமானது என்று அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வேலூர் தொகுதியில் வேட்பாளருக்கு பணம் பட்டுவாடா செய்ததாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் கூட தெரிவிக்கவில்லை என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த இரண்டு தரப்பு வாதங்களுக்கும் எதிர்வாதம் வைத்த இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் அவர்கள் தேர்தலை ரத்து செய்தது இந்திய தேர்தல் ஆணையமே தவிர குடியரசுத் தலைவர் அல்ல, அவர் ஒப்புதல் மட்டுமே வழங்கினார். இந்த தேர்தல் ரத்து செய்வதற்கு எடுத்த முடிவு இந்த தேர்தல் எடுத்த முடிவு என்று அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வேலூரில் கதிரானந்த் வீட்டில் பணம் கைப்பற்றப்படுவதற்கு முன்னரே ஏராளமான வாக்காளருக்கு ஏற்கனவே பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பலருக்கு பணம் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள வேட்பாளருக்கு கொடுக்க வைத்திருந்த பணத்தை மட்டுமே வருமான வரித்துறை தற்போது பறிமுதல் செய்தார்கள். அது மட்டுமில்லாமல் இத்தொடர்பாக வருமான வரித்துறை கொடுத்த அந்த அறிக்கையின் அடிப்படையிலே வேலூர் தொகுதிக்கு தற்போது தேர்தல் ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் வார்டு வாரியாக, அதாவது ஒவ்வொரு வார்டு வாரியாக அங்குள்ள வாக்காளருக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பான அனைத்து ஆதாரங்கள் மற்றும் புகைப்படங்கள் அனைத்துமே தங்கள் தரத்தில் இருப்பதாகவும் அதன் அடிப்படையிலே, அதாவது ஒரு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இங்க தொகுதியில் தவறு நடைபெறுகிறது என்று தெரிந்திருந்தும் அதில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனமாக இருந்து தேர்தல் நடத்துவது என்பது தேர்தல் ஆணையத்தின் கடமை அல்ல. எனவே முன்கூட்டியே இது போன்ற ஒரு முறைகள் நடைபெறும் போது உடனடியாக அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி அந்த தேர்தல் ரத்து செய்து பின்னர் நடத்துவதுதான் தேர்தல் ஆணையத்தின் கடமை. எனவே இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை வேலூர் தொகுதியில் ஏற்கனவே பணப்பட்டுவாடா நடைபெற்றுவிட்டது. இந்த காரணத்துக்காகவே தற்போது முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த ஒரு வாதங்கள், அதாவது தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த வாதங்கள் ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தற்போது அந்த இரண்டு மனுக்களையும் தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்கள். மதன், அதே போல தேர்தல் ஆணையம் அடுத்து இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இந்த தொகுதியில் அடுத்து எப்போது தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் ஏதேனும் நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார்களா? இன்று காலை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு விசாரணை போது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் இந்த வேலூர் தொகுதிக்கு எந்த காரணத்திற்காக தேர்தல் ரத்து செய்தோம் என்று தொடர்பான மற்ற வாதங்களை மட்டும் எடுத்து வைத்தார் தவிர இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் எப்போது தேர்தல் நடத்துவோம், மறுதேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்படும் என்று விவரங்களை இன்று தினம் தெரிவிக்கவில்லை. எனவே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு தொடர்பு தொடர்பாக அவர் எடுத்து வைத்த வாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் எதற்காக வேலூர் தொகுதியில் நடைபெற இருந்த தேர்தல் ரத்து செய்வது தொடர்பான விவரங்கள், அதன வாதங்கள், அதற்கான ஆதாரங்களை மட்டுமே தெரிவித்துள்ளார்கள். எனவே மேற்கொண்டு அந்த தொகுதியை பொறுத்தவரை எப்போது தேர்தல் நடத்துவார்கள் என்ன திட்டமிடுவது தொடர்பான விவரங்களை தற்போது வரைக்கும் தெரிவிக்கவில்லை. நிச்சயமாக மதன், பணப்பட்டுவாடா செய்ததாக தேர்தல் ரத்து செய்யப்பட்ட வேலூர் மக்களவை தொகுதிக்கு தேர்தல் நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் அந்த வழக்கையும் அந்த மனுவையும் தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளையும் கூடுதல் விவரங்களையும் செய்தியாளர் மதன் தர கேட்டோம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதன்.